ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி இதோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வர எபிசோட் வந்து கண்டிப்பாக ஃபைனல் எபிசோட தான் இருக்கும். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க. இப்போ குப்பம்மாவை ஜெயிலில் தான் காமிக்கிறாங்க. குப்பம்மாவை பார்க்கறதுக்காக தனியாக வந்திருக்கா. அவள் வந்தோடனே குப்பம்மா திட்டுறா, இப்போ எதுக்கு நீ இங்கே வந்திருக்க, என்னை பார்த்து சிரிச்சிட்டு போக வந்தையா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன நீங்கள் இப்படி பேசிட்டீங்க, நான் உங்களை பார்த்து சிரிப்பேனா, நான் வந்து அந்த டாரை பழிவாங்க தான் துடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த டார் யார் தெரியுமா, எங்கள் ஹஸ்பண்டுடைய செகண்ட் ஒய்ஃபோட பையன் தான் அந்த டாரு. சின்ன பிள்ளையில் நீங்கள் அடிச்சு கொண்டுட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான், அவன் தான் உங்களை இப்படிலாம் பழி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தான் இவளுக்கு எல்லாமே தெரியுது. அதனால தான் அந்த சண்டால பாவி என்னை பாடா படுத்திட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி குப்பமாக நினச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டு, என்ன ஒரு தூசியாக இருக்கு, என்ன ஏர் கண்டிஷனர் எதுவும் சரியாக வேலை செய்யலை, ஏர் பியூரிஃபை அப்படின்ற மாதிரி தூசி தட்டி விட்றேன் அப்படின்னு சொல்ல, டெய் நீ எதுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியும், ஒழுங்கு மரியாதை போடா அவன் ரூமுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அதான் தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு ஒரு கிஸ் குடுறேன்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்லை, நீ கிளம்பு கிளம்பு, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு வழியாக வந்து அனுப்பி வச்சிடறா. இப்படியே வந்து ரிங்கை பார்த்துட்டு நம்மளுக்கு எப்படா கல்யாணம் நடக்கும்ன்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்க, இந்த பக்கம் வந்து நம்மளுடைய குப்பம்மாவுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு சம்மடி அடிக்கிறாரு பையனை. அம்மாக்காரி வந்து ஓடி போயிட்டா, எங்கடா போனா, ஜெயிலேருந்து தப்பிச்சு சொல்லுடான்னு சொல்ல, எங்கள் ஆத்தாக்காரி எங்கே போனான்னு எனக்கு தெரியாதுடா, நானே வந்து அனாதை மாதிரி ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்கேன், ஏன் என் உசுரை வாங்குற அப்படின்னு சொல்கிறப்போ, ஆத்தாக்காரி கையில் கிடைக்கட்டும், இன்னைக்கு அவளுக்கு சங்கு தான் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டு போக, இதே மாதிரி வந்து குப்பம்மா ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. போலீஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய குப்பம்மாவுடைய ஃப்ரெண்டு வெளியே போகிறப்போ அவளை தான் பயங்கரமாக வந்து செக் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயினும் ஒரு பக்கம் கேட்டுட்ருக்காங்க. இப்போ குப்பம்மா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு, நான் தப்பிச்சிட்டேன்டி, நான் வந்து ஹெலிகாப்டரில் தப்பிச்சு வந்தேன், அவங்க என்ன ரோட்டில் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே தென்னாவட்டா சொல்லிட்டு, இன்னைக்கு இருக்குடா உனக்கு டாரு அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, குப்பம்மாவை நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன் உங்கள் அண்ணனுக்காக அப்படின்னு சொல்கிறப்போ, அண்ணி வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. இல்லை என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்மளுடைய வந்து கோனுக்கு கால் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இது மாதிரி உன்னை கொஞ்சம் மீட் பண்ணணும், பேசணும், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே டாருக்கு தெரியுது எதுக்கோ வந்து வளவிரிக்கிறா நம்மளை பிடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. சரி இன்னைக்கு வா, நீ சட்னி ஆறியா நான் சட்னி ஆறேனான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு, சரி நம்ம வந்து கேஃபேலெலாம் மீட் பண்ண வேணாம், நீ டேரெக்டாக பாருக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி இவன் பார் அட்ரஸை சொல்ல, வாடி ஜீரா அவனை ஜீரகத்தனியாக ஆக்குற அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்படியே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அவன் என்னடி பார்க்கெல்லாம் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி விடுங்க, போனால் தானே உங்களை நம்புவான், அப்போ தானே உண்மையை சொல்லுவான் அப்படின்ற மாதிரி இவன் ஏற்றி விட, இப்படியே நம்ம ஹீரோ காலையில் வந்துட்டு ஜீரான்னு கத்திக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி அசிஸ்டன்ட் சொல்கிறான், காலையிலே எஞ்சி வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறப்போ, கார் இங்கே நிற்கிதடா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இல்லை தெரியல டாக்ஸி பிடிச்சி போயிருப்பாங்கன்னு சொல்கிறப்போ ஹீரோ திட்டுறான், அவளை வந்து நோட்டம் விடுறது தான் உன் வேலை, அவளை பார்க்காம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி சத்தம் போட, இங்கே 2 பேரும் ஒரு ஷாப்பிங்க்கு வந்துட்டு அரகுற ட்ரெஸ்ஸை வச்சுட்டு, நம்ம ஹீரோயின் இதை தான் போட்டுட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இதை போட்டுட்டு போனால் தான் கொஞ்சமாவது அவங்களை நம்பி உண்மையை சொல்லுவான் அப்படின்ற மாதிரி ஏற்றி விட, நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினை அரகுற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்மளுடைய கோனை பார்க்க போக, அவங்க ஹீரோயினை பார்த்தோன்னே அசந்து போகிறோம், என்னடா இவ இவ்வளோ வந்து கிளாமராக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயினை பார்த்துட்டு, பரவாயில்லையே நீங்கள் வந்து இப்படி வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, ஏதாவது இழுத்து போத்திட்டு வருவீங்கன்னு சொல்லி நினச்சா செம்மையாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக வளைஞ்சிட்டு பேச ஆரம்பிக்க, இங்கே ஹீரோயினுக்கு பாடி கார்டாக வந்து மற்ற ஒரு 3 கேர்ள்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இங்கே அன்னிக்காரிக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணுன்ற மாதிரி இங்கே தங்கச்சிக்காரி சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படியே வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஒருத்தன் வந்து நம்ம கோனை வந்து நோட்டம் விட்டுட்டே இருக்கான். அங்கே வந்து நம்ம ஹீரோ அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருக்கப்போ, ஹீரோடைய அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அசிஸ்டன்ட் தான் வந்து கோனை நோட்டம் விட்றாங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக. இது மாதிரி ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான், யாருன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ, யாராக வேணா இருக்கலாம், அவங்க அம்மா கூட காண்டாக்ட் பண்ணலாம் அவன் மூலியமா, சரி நீ யாருன்றதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்கிறப்போ, இவன் ஃபோட்டோ எடுத்து அவங்க அப்பாவுக்கு அனுப்பிவிட, இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இவர் பார்த்துட்ருக்க, நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தலை நீங்களே பாருங்கள் அப்படின்ற மாதிரி கொடுக்க, நம்ம ஹீரோ பார்த்துட்டு மண்டை சூடாகிடுதவனுக்கு, அடிப்பாவி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கூத்தா அடிச்சிட்ருக்க, இரு வாரம் உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ செம்மையாக ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம கோன் சும்மாவாக இருப்பான். அங்கே ஹீரோயின் துருவி அவங்க அம்மாவை பற்றியே கேட்டுட்ருக்கா. அவங்க அம்மா எங்கே போனாங்க சொல்லுன்னு சொல்லிட்டு, இவனுக்கு தெரியவும் போட்டு வாங்குறான்னு சொல்லிட்டு, சரி என்ன தான் போட்டு வாங்கட்டும், எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை பார்த்து தெரிஞ்சுக்க நீ உனக்கு நான் அவ்வளோ ஆர்வமானு சொல்லி கேட்க, இங்கே வந்து தங்கச்சிக்கரைக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணோன்னே, அடியே எங்கள் அண்ணன் கால் பண்ணிட்டாண்டின்ற மாதிரி பதறி போக, இங்கே இவன் வந்து ஹீரோயின் கிட்ட லீலையெல்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் பதறி போய் ஆத்தாடி அம்மாடின்னு ஓடுறப்போ, எங்கே போகிற, எதுக்காக தானே வந்த, வா உட்காரு 2 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தப்பாக பேசுகிறான். இங்கே நம்ம ஹீரோயின் விட்ரான்னு கத்துறப்போ,
சொல்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துட்டு அவன் நெஞ்சு மேலேயே மிதிக்கிறான். என்னடா பண்ணுற, பொம்பளை பிள்ளைங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, பொறுக்கி பையில உனக்கு வந்து புரியவே மாட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம காண்டாயிடுறான். இங்கே கோன் பையன் ஹீரோ ஷூட் பண்ண வரப்போ நம்ம ஹீரோயின் நடுவில் போய் தடுக்கிறாளா, நம்ம ஹீரோ கோன் தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாயிட்டு ஏன் ஜீராவை தள்ளுறியான்னு சொல்லிட்டு கையில் பயங்கரமாக ஷூட் பண்ணி விட்டுறான். இதை பார்த்தா ஹீரோயினுக்கு நெஞ்சே பத்திரி போகுது, என்னடா இவன் அரக்க மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு விடு விடு அவனை கொன்றாது அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ ஒரு முறை தான் முறைக்கிறான். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, வீட்டுக்கு வா, நீ சட்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக இங்கே வந்து இவனே அடிபட்டு கிடக்கா. இவளுக்கு வேற மிதின்னு மிதிச்சு உனக்கு தேவைதான்னு சொல்ல இங்கே இன்னும் கொஞ்சம் வெறியா எடுத்துக்கோ உனக்கு இப்படி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. உனக்கு ஹெல்ப் பண்ண தானடா போனேன், எதுக்குடா என் மேலே கோவப்படுற அப்படின்னு சொல்கிறப்போ அப்படியே நம்ம ஹீரோ ஒரு முறை முறைக்கிறான். வாயை மூடிட்டு வான்ற மாதிரி ஹீரோயின் ஐயோ என்ன பண்ண போகிறானோன்ற மாதிரி பயப்பட இந்த பக்கம் வந்து நம்மளுடைய கோனுக்கு இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. டக்குன்னு வந்து அந்த ஆன்டிகாரிக்கு ஃபோன் பண்ணிட்டு நம்ம டாரை பிடிக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. டாரை வந்து பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஜீராவை பிடிக்கணும். ஜீராவை பிடிச்சாலே டார் நம்ம கிட்ட சரண்டர் ஆகிடுவான். அதுக்கப்புறம் என்ன அவனை வச்சு புழக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்ல நல்ல ஐடியா அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ கொல்ல வரியில நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போக எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன்னு இவ கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினை போய் பாத்டப்பில் உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக தண்ணி அடிக்க எதுக்கடா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, அவன் ஒன்று தொட்டது ஏதோ வந்து அருகருப்பாக இருக்குது உன்னை பார்க்குறப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தண்ணி அடிக்க சரி விடு நான் குளிச்சுட்டு வரேன்னு இவ சொல்ல ஓ நக்கலாக தெரியுதா நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு அப்படி தாண்டி தெரியும், ஏன்னா என் மனசில் இருக்க வழி எனக்கு தானே தெரியும், ஜஸ்ட்டு நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன காரியம் பார்த்து வச்சுட்டு வந்திருக்க, எனக்கு சுத்தமாக அவனை பிடிக்கவே இல்லை, நீ அவன் கூட போனது எனக்கு சுத்தமாக ஒன்றையும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி என் மனசை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க இவன் சொல்லிட்டு போக சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவ கேட்க இவன் டக்குன்னு ஒரு டவலை போத்தி விட்டுட்டு இங்கே பாரு ஜீரா, நீ தான் என் வாழ்க்கையே, உங்கள் அப்பா உன்னை நம்பி என்னை விட்டு ஒப்படைச்சிருக்காரு, ஸோ நான் தான் உன்னை நல்லா பார்த்துக்கணும், நீ பாட்டில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் நீ எந்த ஆபத்துலேயும் மாட்டிக்க கூடாது, இப்போ என் மனசில் இருக்க ஒரே ஆறுதல் நீ தான், என் வாழ்க்கையே நீ தான், அதனால் புரிஞ்சுக்கோடி, இது மாதிரி வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் இனிமேல் பண்ணாத, நீ சேஃப்டியாக இருக்கணும், மனசில் இத்தனை வருஷம் யார் மேலேயும் காதல் வரல, உன் மேலே மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னே ஹீரோக்கும் மனசு இறங்கிடுது. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இனிமே வாழ்க்கையே நீ தான், உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணுறான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அந்த நைட்டையும் ஒன்றா இருந்துடுறாங்க. இப்படியே வந்து நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வராளா, அவளை ஒரு யாரோ 4 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க கிட்ட மாட்டிக்கிறா. அங்கே வந்து நம்மளுடைய குப்பம்மா தான் வந்திருக்கா. அவள் வந்துட்டு என்னை விட்றேன்னு சொல்லிட்டு இவ கத்த போய் சாகுடி போய் செத்துட்டு உயிரோடு இருந்தனா அவங்க அண்ணன்ட்ட போய் சொல்லு, நான் தான் வந்து உன்னை மாடிப்படியிலேருந்து தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தா கரையை பார்த்தா லாஸ்ட்டாக ஒரு பாய் பாய் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போக இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் காலையில் எழுந்திரிச்சிட்டு இன்னமும் ரொமான்டிக்காக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், இது மாதிரி உங்கள் தங்கச்சிக்கு அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, பயங்கரமாக அடிபட்டு கிடக்கு, யார் பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ டக்குன்னு நம்ம ஹீரோக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இது மாதிரி ஆயிடுச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ண சரிப்பா நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு உங்கள் அப்பாவுக்கும் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. இப்படியே வந்து ஃபோன் கால் வந்து நடுவில் கட் ஆனதுனால அது சவுண்டு வந்திருக்கும். நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல என்ன ஆச்சு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரும். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டன் பண்ணி பேசினா குப்பமாக தான் பேசுவா. இது மாதிரி உன் தங்கச்சி நான் தான் உருட்டி விட்டு கொண்டேன், இது மாதிரி உங்கள் அப்பா எங்கே இழுத்துட்டு கிடக்கிறான்னு தெரியல, அவனையும் இப்போ தான் லாரி வச்சு ஏற்றி நசுக்கி விட்டேன், தேவைஇருந்தால் உங்கள் அப்பனை போய் காப்பாற்றிக்கோ, அடுத்த டார்கெட் வேறு யாரும் கிடையாது, நீ செல்லம் சொல்லி சுற்றிட்டு இருக்கே, உன்னோட வருங்கால பொண்டாட்டி தான், அவளை எப்படி வந்து கொண்டுட்டு போய் கொடுமைப்படுத்தலாம்னு யோசிக்கிறேன், உன்னால் முடிஞ்சால் காப்பாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல உன் எல்லையை மீறன்னு சொல்கிறப்போ உன்னை பிடிச்சவங்க எல்லாரும் உன்னால தான் எல்லாரும் ஒவ்வொருத்தராக இறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறப்போ ஹீரோயின் யாருன்னு கேட்க வரா, நீ அமைதியாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இங்கே பாரு என் ஜீராவை தொட்டன்னு வச்சுக்கோங்க, என்னை தாண்டி தான் நீ தொடணும், நீ செத்துடுவ அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே ஹீரோயின் சொல்கிறா நீ ஒன்றும் பயப்படாத, யாரும் ஒன்று மிரட்டுறாங்க, எப்பயுமே நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ இவனுக்கு பயமாக இருக்குது, இப்போ தான் ஜீராக்கு ஏதாவது ஆயிடுமான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு நான் உன்னை இக்காரணத்தை கொண்டு உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் ஜீரா அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிறேன். எங்கள் ஹீரோவுடைய அப்பாவுக்கு ரொம்ப பலத்தை அடிபட்டிருக்கு. இப்படியே வந்து அங்கிள் சொல்கிறாரு அப்பா கோமாக்கு போயிட்டாருப்பா, எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது கண்முழிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கை காலெல்லாம் விழுந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு பயங்கர கோவமாக வருது. இதெல்லாம் பண்ணது குப்பமாக தான், நீங்கள் வந்து என்னுடைய லவ்வர் எங்கேயாவது ஃபாரினில் கூட்டு போய் வச்சுக்கோங்க ஜீராவை, கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாக இருக்கட்டும், அடுத்த டார்கெட் நம்ம ஜீரான்னு தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு ஜீரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் நீ அப்ராட் போயிட்டு வா, இங்கே எத்தனை நாள் தான் இருப்ப, உனக்கு தாய்லாந்து போர் அடிக்கலையா, கொஞ்ச நாள் போய் ஜாலியாக இருன்னு சொல்கிறப்போ எனக்கு தெரியும் நீ எதுக்கோ பயந்துட்டு தான் நான் அனுப்புகிறேன், நீ எதுக்கு பயப்படுற, நான் உன் கூட இருக்கேன், உன்னை மீறி யாராலையும் என்னை தொட முடியும்னு சொல்லி நினைக்கிறியா, எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஆகிடுது. நீ மீறி உன் மேலே கை யார் வைக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்குறேன்டி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப வெறியாயிடறான் குப்பமா மேலே.
தேவையில்ல, என் ஆளை எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொல்லிட்டு இப்படியே வந்து நம்ம தனியாவும் உங்கள் அம்மாவும் காட்டுறாங்க. அம்மா சொல்கிறாங்க, நீ தேவையில்லாத விஷயம் செய்கிற, அந்த கோனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாதேன்னு சொல்கிறப்போ, என் அக்காக்காரையை நாசம் பண்ணாதான் டார் பயலுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ, அடியே நீ எல்லையை மீறுன்னு சொல்கிறப்போ, நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அப்பாவோட டைரியை எடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு தான் ஞாபகம் வருது இல்லையா? அப்பா வந்துட்டு என்ன என் டைரி வச்சு பண்ணுறேன்னு சொல்கிறப்போ, ஒன்றும் இல்லைப்பா நான் வந்து சும்மா படிச்சுட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை இல்லை நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியும், நீங்கள் ஜீராவுடைய அட்ரஸ் கண்டுபிடிக்க தானே எடுக்கிறீங்க, கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறப்போ, என்னப்பா உங்களுக்கு அவள் தான் முக்கியமாக போச்சா, கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ பிடிச்சி இழுக்கிறா. அப்பா மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்து பயங்கரமாக தலையில் அடிபட்டுறது. இங்கே 2 பேரும் ஷாக்கில் தான் பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிய அவரை காப்பாற்றணுன்ற ஐடியாவே இல்லை போல இருக்குது. இப்படியே வந்து இந்த கோனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, எங்கள் அப்பா வந்து கோமாக்கு போயிட்டாரு, அவர் வந்து கருணை கொலை செஞ்சிடுங்க அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் சொல்ல, இங்கே அங்கிளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம ஹீரோக்கு ஃபோனை போட்டு, எப்பா உன் தம்பி வந்து மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அவங்க அப்பாவை கருணை கொலை பண்ண சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பைத்தியக்காரனை அடிச்சு அனுப்பிவிடுங்கன்ற மாதிரி கத்திட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போக, இப்படியே ஹீரோயின் பார்த்து போயிட்டு வாடா, அவங்கள்ட்ட பிரச்சனை வேணான்னு சொல்கிறான். இப்படியே நம்ம கோன் ஒரு பிளான் போட்டு தான் இப்படி பண்ணுறோம். இப்படியே நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவன் தம்பி கால் பண்ணிவிட்டு, இது மாதிரி அப்பா கீழே விழுந்துட்டாரு, அவருக்கு பயங்கரமாக தலையில் அடிபட்டுருச்சு, கொஞ்சம் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாரு, கொஞ்சம் சீக்கிரம் வாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் வரா. இங்கே வந்து என்னன்னு தெரில, அம்மாவும் பொண்ணும் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்ருக்க. இப்போ அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, உங்கள் அக்காவை நீ கொலை பண்ணாத, இது ரொம்ப தப்பு, ஏதோ உள்ள குடும்பப்படுத்தினியா, அதோட நிப்பாட்டிக்கோமான்னு சொல்கிறப்போ, என்னம்மா நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, அப்புறம் உங்களுக்கு ஜீரா தான் முக்கியமா அப்படின்ற மாதிரி தனியாக மேனிப்புலேட் பண்ண, இப்படியே உங்கள் 2 பேத்துக்குள்ளே சண்டை வரப்போ ஹீரோயின் உள்ளே வந்துட்டு அப்பாவை பார்த்துட்டு இருக்கா. அப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இப்படியே இருக்கிறப்போ நம்ம தனியாக வேணும்ட்டே வந்து வம்பு பண்ணுறா. அடியே உங்கள் அப்பா படுத்த படிக்க கிடக்கிறதுக்கு காரணம் நான் தாண்டி, அவரை மாடிப்படிலேருந்து உருட்டு நான் தான் கொல்ல பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவ தென்னா விட்டா சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு வருதே கோவம், கண்ணத்தில் ஒன்று வைக்கிறா, எவ்வளோ தைரியம் தான் இப்படி பேசுவடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து ஆன்ட்டி சொல்கிறாங்க, அம்மா ஜீரா அவளை நம்பாதம்மா, தயவு செய்து இந்த இடத்த விட்டு போய்ட்டு, உனக்கு அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்னு சொல்கிறப்போ, நான் போய் சாக போகிறேன், நான் யாருக்கும் முக்கியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனியாக வந்து போக, நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப நல்லவளாச்சே அப்படியே ஓடுறா தங்கச்சி பின்னாடி. இங்கே ஆன்ட்டி கத்துறாங்க, பிளான் பண்ணிட்டு போகிறா, பக்கத்தில் போகாதம்மான்னு சொல்லிட்டு இப்படியே 2 பேர் போக, கொஞ்சம் நேரத்தில் ஹீரோ போயிட்டு அப்பாவை பார்க்க போகிறான். அங்கே வந்து நம்மளுடைய கோன் இல்லை, அவனுக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது. இப்படியே ஹீரோயின் போயிட்டு நில்லுடி அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம ஹீரோ வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பான். இவன் டெக்ஸ்ட் பண்ண போகிறதுக்குள்ளே இந்த தனியாக பண்ண என்ன பண்ணுறான்னா, ஃபோனை பிடுங்கி தூக்கி வீசிடுறா. நம்ம ஹீரோக்கு என்னடா இது, ஃபோன் கால் பண்ணிகிட்டே இருந்தோம், ரிங்கு கட் ஆகிடுச்சுன்ற மாதிரி டவுட் வர, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வடியாளுங்களை சொல்லி பிடிச்சிட்டு போக, அட சண்டால பாவியை பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காடி, நான் உன் அக்காடி, கொஞ்சமாவது நன்றி இருக்காடி உனக்கு அப்படின்ற மாதிரி திட்ட, நீ அக்காவே கிடையாது, இவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறப்போ, பக்கத்தில் ஒரு கை வந்து நம்ம தனியாவை பிடிக்குது. தனியா கேட்குறா, என்னையாண்டா கூட்டிகிட்டு போகிறீங்க, குப்பம்மா வந்து அவளை தானே கேட்டால், அவளை மட்டும் கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்கிறப்போ, ஒன்றையும் தாண்டி குப்பம்மா கூட்டிகிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிச்சு ஏற்ற, இந்த பக்கம் தம்பிக்கார 2 பேரையும் கடத்திட்டு போகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிடுறான், ஜீராவை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஹீரோக்கு வேற கோவம் அதிகமாக வருது, எவ்வளோ தைரியம் தான் கடைசியில் என் ஆள் மேலே அவள் கை வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அக்காவை தங்கச்சி 2 பேரையும் கெட்டி போட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து குப்பமாக வந்துட்டு இருக்கா. தனியா கத்திட்டு இருக்கா, அடியே நீ கேட்டேன்னு சொல்லி தான் எங்கள் அக்காவுக்கு கடத்த ஒத்துக்கிட்டேன், என்ன ஏண்டி கடத்தி கூட்டிட்டு வந்த பக்கி அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன ஓவரா பேசுகிற, கூட பிறந்த அக்காவே காட்டி கொடுத்தவ என்ன காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, என்னடி நிச்சயம், உன்ன மாதிரி ஒரு நன்றி கெட்ட நாயை பார்த்ததே இல்லடி அப்படின்ற மாதிரி இவளே கழுவி ஊத்த, என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் ஆமான்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, தங்கச்சிக்கார் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்படியே வந்து 2 பேரும் இங்கே இருங்க, அந்த நான் போயிட்டு அந்த டாரை கொண்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து 2 பேரையும் கொலை பண்ணிடுறேன், 3 பேரையும் சித்து அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே வந்து நம்மளுடைய கோன் போயிட்டு இருக்கானா, அவன் காரை வந்து சுத்து போட்டு வளைச்சிடுறான் நம்ம ஹீரோடைய ஆட்கள். இங்கே வந்து டார் ஓட பார்க்குறான், கரெக்டாக வந்து ஹீரோடைய அசிஸ்டண்ட்டும் ஓடி போய் அவனை கரெக்டாக லாக் பண்ணி பிடிச்சிட, இப்போ டார் வந்து நல்லாவே மாட்டிக்கிட்டான் நம்ம ஹீரோயின் கிட்ட. இது தெரியாத குப்பம்மா அவங்க 2 பேரையும் வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. இப்போ குப்பம்மா ஃபோனுக்கு ஒரு கால் வருது, ஹீரோ தான் பண்ணியிருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, என்னம்மா என் ஆளை கடத்தி வச்சுட்ட, உன் பையன் எங்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலையா, உன் பையன் ஏன் கஸ்டடியில் தான் இருக்கான், உன் பையன் வேணா ஒழுங்கு மரியாதை என் ஆளை விட்டுடு அப்படின்ற மாதிரி டீலிங் பேசுகிறதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. ஃபைனல் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க.